Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்ன அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்றதான் ஒரு ஃபுல் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். தென் நான் ஸ்டார்டிங்காக சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, சரிங்களா? தென் இது வரைக்கும் நம்ம ஆட்சன்ஸில் கொடுத்த ஒரு வீடியோ கூட வீடியோ எடிட்டிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்படின்னா சேனலில் பப்ளிஷ் பண்ணிவிடுவேன், சரிங்களா? ஸோ இனிஷியலில் வந்து யாராவது என்னோடய சேனல் வந்து பார்க்குறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பார்த்து புரியாமல் போக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் 1 or 2 டைம்ஸ் வந்து சேனல் இருக்கக்கூடிய ஓவராலாக பழைய வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எப்படிலாம் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோன்றது ஓவராலாக போய் செக் பண்ணி பார்த்துருங்க, சரிங்களா? சரி, இப்போ நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லி கேட்குறவங்க எல்லாருக்கும் ஒரே பதில் 100% ஜென்யூனான ரிப்போர்ட் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது, சரிங்களா? தென் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து ரிப்போர்ட்டுமே ஓகேங்களா, A to Z எல்லாமே இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்பெரிமெண்ட்னா அதாவது ஓவரால் நான் 3 இயர்ஸ்க்கு மேலே ஆட்சன்ஸோட ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். ஃபார் டேவுக்கு $100 எடுத்து காமிச்சிருக்கேன், ஃபார் மந்த்துக்கு $1000 மேலே எடுத்து காமிச்சிருக்கேன். அதுபோல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிகினர் வந்து மானிட்டேஷன் கூகுள் ஆட்சன்ஸில் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் $1000 ரீச் ஆகிறதுக்கு அப்படின்றத இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. தென் எக்ஸ்பெரிமெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் எக்ஸாக்டிங்காக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் டிசம்பர் மந்த் 1ஆம் தேதி ஆரம்பித்தோம். தென் டிசம்பர் முடிஞ்சிச்சு. இப்போ 2025 ஃபஸ்ட்டு மந்த் ஸ்டார்ட் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ 1 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம 1 மந்தில் ஏர்ன் பண்ணது எவ்வளோ தெரியுமா? $2.94. ரெகுலராக சேனல் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். தென் ஒரு மாதம் மொத்தம் சம்பாதிச்சது வெறும் $2, அதாவது வெறும் $3க்கும் கம்மியாக அப்படின்னும் போது அதாவது உங்களால் இதை அக்செப்ட் பண்ண முடிஞ்சாலும் சரி, முடியாமல் போனாலும் சரி, ரியாலிட்டி என்னென்னா இதுதான். இனிஷியலில் நமக்கு வந்து இப்படி தான் இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? ஸோ பார்த்துக்கங்க. தென் இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்குள்ளே போயிடலாம். தென் அது இல்லாமல் இப்போது நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ஒரிஜினல் ஃபேக்கான்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா பாருங்கள், நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ இது மூலிமா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், தெரியுதுங்களா? நான் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். தென் அடுத்ததாக உங்களுக்கு பேஜ் யூஸ் கண்ட்ரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு வந்து மாற்றி காட்டுறேன். தென் நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் நமக்கு வந்திருக்கக்கூடியது 1200 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, சரிங்களா? தென் கண்ட்ரி வைஸ் பார்த்தாச்சுனாலுமே சேம் அதே தான். இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 1190 பேர் வந்திருக்காங்க. 2 ஆடு கிளிக் நடந்திருக்கு, புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? ஸோ இப்போ இது மூலிமா நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ஒரிஜினலாக ஃபேக்கான்றது உங்களுக்கே தெரியும். தென் இப்போ நம்ம டேரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஏர்னிங் செக்ஷன் எப்படி பேக் அண்டில் ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். தென் அதுக்கு முன்னாடி கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நமக்கு எப்படி ரெவன்யூ வருது அப்படின்னா, ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் இருக்குல்ல, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை, அந்த ஆடு வந்து கிளிக் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ அதுபோல் ஒரு யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு மூலிமா ரெவன்யூ வரும், சரிங்களா? ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பேக் அண்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நமக்கு எவ்வளோ வந்திருக்கு ரெவன்யூ டுடேவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.07 சென்ட்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.07 சென்ட்ஸ் வந்து நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? அது என்ன ஒரு இன்றைக்கும் 7 சென்ட் நேற்றுக்கு 7 சென்ட்னு சொன்னால் நண்பா அங்கே பாருங்கள், இன்றைக்கி 1080 பேரில் 2 ஆடு கிளிக் நடந்திருக்கா? தென் எஸ்டர்டே ரிப்போர்ட்டில் அந்த இடத்த மாற்றுறேன், 1200 ஒரு பேர், அதாவது 10 பேருக்கு கிட்டத்தட்ட 2 ஆடு கிளிக் நடந்திருக்கு, சரிங்களா? ஸோ கிளிக்ஸ் வைஸ் தான் நமக்கு ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். ஸோ கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. தென் இப்போது லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 77 சென்ட்ஸ் வந்து நமக்கு ஓவராலாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், வந்ததே வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு 7 சென்ட், இன்றைக்கி 7 சென்ட் அப்படி பார்த்தாச்சுன்னா ஒரு 14 சென்ட் தான் கணக்கு வரணும். ஆனால் லாஸ்ட்டு 7 டேஸில் 77 சென்ட் எப்படி காட்டுது அப்படின்னா, எப்போயுமே கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 வீக் வந்து கன்ஃபியூஷன் பண்ணிவிடும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக மானிட்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னும் போது அது கரெக்டாக அக்யூரேஸாக இருக்கும் ரிப்போர்ட்டு. ஆனால் அந்த ஒவ்வொரு மந்த்து டில் எண்டில் அமௌண்ட்டெல்லாம் மூவ் பண்ணிவிட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும், புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இன்றைக்கி $7, நேற்றுக்கு $7. இங்கே பாருங்கள், திஸ் மந்தில் எக்ஸாக்டிங்காக 14 சென்ட்ஸ் வந்து நமக்கு 0.14 சென்ட்ஸ் வந்து கரெக்டாக காமிக்குதா? ஆனால் லாஸ்ட்டு 7 டேஸ் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா, போன மந்தோடைய அந்த 1 வீக் ரிப்போர்ட் இருந்ததால் இன்றைக்கி ஒரு நாள்னா அதுலேருந்து ஒரு 6 நாள் கணக்கு எடுத்துக்கும், இன்றைக்கி 2 நாள்னா அதுலேருந்து ஒரு 4 நாள் கணக்கு எடுத்துக்கும். அதுபோல் போன வீக்லேருந்து கணக்கு எடுத்துக்கும், புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு மந்த்துக்குமே உங்களுக்கு ரெவன்யூ வருது அப்படின்னும் போது ஒரு 7 டேஸ் மட்டும் கணக்கில் எடுத்துக்காதீங்க, புரியுதுங்களா? ஸோ 7 டேஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுதில்ல, அதிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அக்யூரேஸான ரிப்போர்ட் வந்து கிடச்சிரும். தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு டுடேவில் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 0.14 சென்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செக்ஷன் வந்து ப்ளஸ் பண்ணி காட்டும், ஆட் ஆகி காட்டும், புரியுதுங்களா? எனக்கு சரியாக புரியல, மறுபடியும் சொல்லுங்கன்னா, டுடேவில் இன்றைக்கி அதாவது இந்த 24 ஹவர்ஸில் எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்தாலுமே சரி, 1 சென்ட் வந்தாலும் சரி, 10 சென்ட் வந்தாலும் சரி, $100, $1000, $5000 வந்தால் கூட அது என்ன ஆகுனா 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து இது எக்ஸாக்டிங்காக திஸ் மந்தில் இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனில் இந்த செக்ஷனில் வந்து ப்ளஸ் பண்ணி காட்டும். இந்த டே 1ல் ஆரம்பித்து மந்த் எண்டு வரைக்குமே இந்த திஸ் மந்தில் மட்டும் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து எக்ஸாக்டிங்காக அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும், புரியுதுங்களா? அதாவது காமிக்கணும் நமக்கு, சரியா? தென் அதே போல் அப்போ எஸ்டிடி அமௌண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பேஜ் நம்ம நைட்டு 12 மணிக்கு ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா டுடே வந்து எஸ்டிடிக்கு மூவ் ஆகிடும். தென் டுடே வந்து 00 ஆகிடும். அது நைட்டு கரெக்டாக 1 மணிக்கு மறுபடியும் அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். தென் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
ஆவரேஜாக $2.94 வந்திருக்கு. இது நம்ம 1 மந்த் ஏர்ன் பண்ணதுக்கான அமௌண்ட்டு தான் கூகுள் AdSenseல. ஏன்னா அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான AdSense அக்கௌண்ட் நண்பா. கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும், பின் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஆட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ தான் நம்ம வந்து $3க்கும் கிட்டத்தட்ட நெருக்கி பிடிச்சி வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த்து மொத்தம் வேலை செஞ்சால் கூட $10ன்றதை அச்சீவ் பண்ண முடியுமான்றது தெரியல. பட் ஆனால் எனக்கு வந்து இனிஷியலில் வந்து ரெவன்யூன்றது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா நம்ம வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு டிராஃபிக் ஆர்கானிக்காக வர வைக்கிறோமோ அதை பொறுத்த ரெவன்யூன்றது 5 மடங்கு ஃப்யூச்சரில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சர்ன்றது ரொம்ப நாள் கிடையாது, ஒரு சில மாதங்கள். ஓகேவா? அவ்வளோதான். சரி, இப்போ மேலே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் இந்த ஏர்னிங் செக்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தென் அப்படி கிடைக்கல அப்படின்னா தயவு செஞ்சு சேனலில் போய் பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். தென் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், நம்ம வெப்சைட்டுக்கு வந்து எதனால் ரெவன்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு யூஸர் வந்து தெரியாமல் ஆட் கிளிக் பண்ணால் ரெவன்யூ வரும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 1080 பேர் வந்திருக்காங்க. தென் 2 ஆட் கிளிக் நடந்திருக்கு. 2 பேர் ஆட் கிளிக் பண்ணதால் 0.07 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி 12 நிமிஷம் ஆகுது. இது பகல் கிடையாது நண்பா, நைட்டு எடுத்துகிட்ருக்கோம் இந்த வீடியோவை. சரியா? ஏன்னா நைட்டு வந்து எடுக்கும்போது அக்யூரேசியான ஒரு ரிப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால தான் பகலில் வந்து இவ்வளோ பேர் நமக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா பகலில் வந்து ஒரு 300-400 பேர் தான் இருக்கும். அதே போல் எஸ்டே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் 1000 சில்லறை. அப்படின்னும் போது அந்த நமக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜ் பண்ணி ஒரு 1000 பேருன்றது இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்துட்டுருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கங்க. சரியா? சரி, அடுத்தது அந்த பேஜ் RPM CPC அதை அதாவது எதுக்காக வருது, எப்படி வருது, எதுக்காக அப்படின்னு ஒரு சில கொஸ்டின் வருது அப்படின்னாலே பேஜ் RPM நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ், முக்கியமாக நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ், எந்த கண்ட்ரி என்ன கீவேர்ட்ஸ் தகுந்த போல் ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து இந்த பேஜ் RPMன்றது மாறும். தென் நான் வந்து இனிஷியலில் ஃபுல்லாகவே இந்தியா பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? தென் எனக்கு இந்தியாவிலேருந்து ஒரு 6000 பேர் ஆர்கானிக்காக வராங்கன்னும் போது நான் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஃபுல்லி ஒர்க் பண்ணிப்பேன். அன்றைக்கி ரேஞ்சுக்கு எனக்கு CBC ஈஸியாக நான் புஷ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பேஜ் RPM ஒரு யூஸர் வந்து ஆட் கிளிக் பண்ணாங்கன்னா 0.06 சென்ட்ஸ் வந்து கிடைக்க வேண்டிய இடத்த அப்போ நம்ம கரண்ட் எவ்வளோ தெரியுமா கிடைக்குது? கீழே பாருங்கள், CBC 0.03 சென்ட்ஸ் அப்படின்னா 2 கிளிக்கு ஆவரேஜ் 6 சென்ட் தானே கிடச்சிருக்கணும். அது எப்படி கிடச்சிச்சுன்னா ஏதோ ஒரு கிளிக்கு 1 சென்ட் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. அவ்வளோதான், மற்றபடி வரனால. தென் இம்ப்ரெஷன் 1010 இம்ப்ரெஷன் வந்து ஓவராலாக இருக்குது. இம்ப்ரெஷன் வந்து மூலிமா காசு வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது AdSenseல இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. ஆட் மேனேஜர் அண்டு ADXன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ECPM 1000 இம்ப்ரெஷனுக்கு இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஆடியன்ஸுக்கு $3 தரேன். அதுவே அமெரிக்காவிலேருந்து வர ஆடியன்ஸுக்கு 1000 இம்ப்ரெஷனுக்கு $5000 தரேன்ற போல் மாறும் ஒவ்வொரு நெட்வொர்க் கம்பெனி பொறுத்து. சரிங்களா? ஸோ இம்ப்ரெஷன் மூலிமா AdSenseல ரெவன்யூ வராதுன்றது தெரிஞ்சுக்கங்க. தென் பேஜ் சீரியா 0.18% வந்து இருக்குது. தென் இப்போதைக்கு எந்த பிரச்சனை இல்லை. தென் நம்ம பேலன்ஸில் $2.94 இருக்கு இல்லையா? அது லாஸ்ட்டு ஒரு 28 நாளைக்கு நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்க ஒரு டிராஃபிக் பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. பார்த்தீங்களா? 23,300 பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 133 ஆட் கிளிக்கு, அதாவது 1% கூட CTR கிடையாது. பட் ஆனால் என்ன சொல்கிறது, ஆர்கானிக்காக இவ்வளோ டிராஃபிக் நமக்கு வந்திருக்கு நண்பா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மாதத்தில் இவ்வளோ டிராஃபிக் கொண்டு வரதுக்கு நான் நைட்டும் பகலும் வேலை செஞ்சிட்ருக்கேன் உண்மையாக சொல்ல போனால். பட் ஆனால் ரிசல்ட் வைஸ் பார்த்தாச்சுன்னா எனக்கு ரொம்பவே கம்மி தான் போது கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி பிரச்சனை கிடையாது. ஃப்யூச்சரில் இதே போல் நீங்கள் ரிப்போர்ட்டு பார்ப்பீங்க, பர் டேவுக்கு $1000ன்ற அளவுக்கு. சரியா? சரி, தென் இப்போது இந்த பேஜ் வியூஸில் வந்து இந்த செக்ஷன் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது ஒரு யூசர்ஸ் நம்ம வெப்சைட்டுக்கு 1000 பேர் வந்திருக்காங்க, 2 பேர் ஆட் கிளிக் பண்ணியிருக்காங்க, 2 பேர் ஆட் கிளிக் பண்ணாலும் 0.07 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் நம்ம இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஒவ்வொரு கண்ட்ரி பொறுத்து இந்த பேஜ் RPM CBC வந்து மாறும். பேஜ் RPM எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அதை பொறுத்து CBC வரும். காஸ்ட் பர் கிளிக் CBC வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் வந்து நமக்கு கிளிக் பண்ணாங்கன்னா கரண்ட்டாக கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் 0.03 சென்ட்ஸ். சரிங்களா? தென் இம்ப்ரெஷன் வந்து இந்த 1100 பேர் எவ்வளோ நேரம் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருந்தாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன்ன்றது கவுண்டவுட்டிங் ஆகும். ஸோ ஆவரேஜ் பண்ணி 1000 இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு. தென் வெப்சைட்டுக்குள்ளே வந்து வெளியே போனாங்கன்னா டக்குன்னு அந்த அளவுக்கு இம்ப்ரெஷன்லாம் வராது. எக்ஸாம்பிளுக்கு எஸ்டர்டேவில் உங்களுக்கு ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன் தருங்க. 1200 பேருக்கு ஆவரேஜ் வெறும் 758 இம்ப்ரெஷன். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? தென் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே டியூரேஷன் அவங்க எவ்வளோ நேரம் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் இம்ப்ரெஷன்ன்றது கவுண்டிங் ஆகும். தென் பேஜ் சீட்டேஜ் 0.18% இருக்குது. இப்போதைக்கு சைட் வந்து 100% சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்பவுமே பேஜ் சீட்டர் 10க்கு மேலே போகாத மாதிரி 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுடைய AdSense அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகலாம் அல்லது ஆலிமிட்டோக்குள்ளே போயிடும். சரிங்களா? தென் டுடே வந்து 0.07 சென்ட்ஸ் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கண்ட்ரிஸில் வந்து பாருங்கள் எந்தெந்த கண்ட்ரியில் வந்து நமக்கு டிராஃபிக் வந்திருக்கு, எந்த கண்ட்ரியில் ஆட் கிளிக் நடந்திருக்குன்னு பார்த்தாச்சுன்னா இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 1080 பேர் வந்திருக்காங்க, 2 பேர் ஆட் கிளிக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 0.07 சென்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் அது போக சிங்கப்பூர், தென் டயர் 1 கண்ட்ரி பார்த்தோன்னா வரைக்கும் இன்னும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பேஜஸ் தான் கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? தென் இது லாஸ்ட்டு 7 டேஸ்க்கான கிராஃப் டீட்டெயில். இதிலே வந்து நம்ம வந்து திஸ் மந்த்துக்கு மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறோம் பாருங்கள். உங்களுக்கு ஓவராலாக இருக்கும். தெரியுதுங்களா? ஸ்ட்ரைட்டாக ஒரே கோடு இருக்கா? தென் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட் மந்த்துக்கு போடலாமா? ஸோ இப்போ பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 29ஆம் தேதி, அதாவது இடையில இருக்கக்கூடிய அந்த
அதாவது 28 நாள் கணக்கு பண்ணி இந்த கிராஃப் டேட் காட்டப்பட்டது. 28 நாள் எந்தெந்த கண்ட்ரியில் நமக்கு அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்குன்றது இதை பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஸ்ரீலங்கா. ஓகேங்களா, அதில் ஓவராலாக $2.72 வந்து கிடச்சிருக்கிறது வந்து இந்தியாவிலேருந்து. சிங்கப்பூரில் வந்து 3 சென்ட் கிடச்சிருக்கு, மலேசியாவில் 2 சென்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா வந்து 2 சென்ட் வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதை விட யாரும் உங்களுக்கு வந்து துல்லியமாக ரிப்போர்ட் வந்து சொல்ல மாட்டாங்க, தெரிஞ்சுக்குங்க. தென் இந்தியாவில் தான் வந்திருக்கக்கூடிய ஓவரால் ரெவன்யூ வந்து அதிகமாக கிடச்சிருக்கு. தென் வரக்கூடிய ஆடியன்ஸ் 95% மேலே டெக்ஸ்டாப் ஆடியன்ஸாக தான் எனக்கு இருக்காங்க. ஏன்னா நம்ம சைட் வந்து அது போல் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது சிபிஎம், அதாவது பிட்ரேட் பற்றி சொன்னால 1000 இம்ப்ரெஷனுக்கு உள்ளன்ற போல். ஸோ இது லாஸ்ட் 7 டேஸ்க்கான அமௌண்ட்டு தான் காமிக்குது, 0.77 சென்ட்ஸ். அது இந்த இடத்த பாருங்கள், தெளிவாக தெரியுதுங்களா? ஸோ இது போல் தான் நண்பா ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து ரெவன்யூ நமக்கு கம்மியாக வரதால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இன்னுமே நமக்கு வந்து ஃபர் டேவுக்கு $5 அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுற அன்றைக்கி இன்னுமே கிளியர் கட்டான நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தென் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்மக்கிட்ட என்னென்ன பெய்டு சர்வீஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நம்மக்கிட்ட கன்டென்ட் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 2 ஒன்று கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் யாராவது 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் திம்ஸ் வந்து வித் லைஃப் லாங் ஆக்டிவேஷனோட லைசன்ஸ் கீயோட நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு வெப்சைட்டுக்கு கீ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 2000 நம்ம வந்து சார்ஜ் பண்ணிட்டுருக்கோம். அதுவே நீங்கள் 10 ஆர்டிகல் நம்மக்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் திம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் வித் லைசன்ஸ் கீயோட. சரிங்களா? அதுவே நீங்கள் 30 ஆர்டிகல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் திம்ஸ் இன்க்ளூடு 300 பேக்லிங்க் ஃப்ரீயாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுவே நீங்கள் 50 ஆர்டிகல் வாங்குறீங்க அப்படின்னா 2 ப்ரீமியம் திம்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இது போல் ஆஃபர்ஸ் மேலே ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். தென் கன்டென்ட் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ அதை வாங்குறது மூலிமா திம்ஸ் ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். சரியா? தென் அடுத்ததாக வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மினிமம் ப்ரைஸ் 5000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது டொமைன் அத்தாரிட்டி ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். டொமைன் ரேட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் இது போக வெப்சைட்டுக்கு மட்டும் ப்ரீமியம் திம்ஸ் வேணும்னா ஜஸ்ட் ஒரு 2000 கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மானிட்டேஷன் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை சேல் பண்ணிட்டுருக்கோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, இது எங்கேயுமே கம்பல் கிடையாது நீங்கள் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட என்ன சர்வீஸ் இருக்கோ அதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஹையர் பண்ணுங்கள். தென் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது வெப்சைட் சம்மந்தமாக நீங்கள் கேட்க தான் கேட்டுக்கலாம். பெய்டு சர்வீஸ் தான் உங்களுக்கு ஹையர் பண்ணணும் விருப்பம் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் பெய்டு சர்வீஸ் ஹையர் பண்ணிக்கலாம். தென் வெப்சைட் நம்ம வந்து பில்டு பண்ணுறதுல 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. $7000, $15000, $25000. ஒவ்வொரு பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் 3 பேக்கேஜில் காமனாக வரக்கூடியது உங்களுக்கு 1 இயர்க்கான ஹோஸ்ட் டொமைன் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இன்க்ளூட் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் திம்ஸ் வித் லைஃப் லாங் ஆக்டிவேஷன் கீயோட நம்ம போட்டு கொடுத்துருவோம். ஓகேங்களா? $7000 பேக்கேஜில் இவ்வளோ தான் வரும். தென் 15000 பேக்கேஜில் உங்களுக்கு ஃபுல்லாகவே டீச் பண்ணுவோம். அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரு வெப்சைட் என்ன எப்படி பில்டு பண்ணுறது, ஒரு பேஜ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, நமக்கு பிடிச்ச மாரி ஒரு பேஜ் எப்படி டிசைன் பண்ணுறது, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் டீச் ஃபார் ஒன்லி அதில். சரியா? அடுத்ததாக 25000 பேக்கேஜில் உங்களுக்கு பதிலாக நான் வேலை செஞ்சு உங்கள் வெப்சைட்டுக்கு மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துருவோம். அந்த அமௌண்ட்டில் நீங்கள் வெப்சைட் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மானிட்டேஷனுக்காக கொடுத்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட்டை நீங்கள் வாங்கிட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். சரிங்களா? ஸோ இது போல் நம்ம ஆஃபர்ஸ் மேலே ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எது போல் ஆஃபர்ஸ் வேணுன்றது பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தென் வெப்சைட் சம்மந்தமாக ஒரே வார்த்தையில் சொன்னோம் அப்படின்னா A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நண்பா. ஓகேவா? ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தென் வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒன் டைம் கூட உங்களுக்கு நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் ஐடியா கிடைக்கும். புரியுதுங்களா? தென் பாருங்கள். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.